இந்த பக்கம் டேய் டேய் நில்றா டேய் சொல்றத கேளுடா டேய் ஓடாத ஒழுங்கு மேலே சொல்லு சூழல் என்ன வச்சிருந்த எவ்வளவு சுத்தா சார் Device activated. Appa tata appa. Tata. ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள், அதையே நினையுங்கள், அதையே கனவு காணுங்கள், அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள். மூளை, தசைகள், நரம்புகள் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகமும் அந்த லட்சியத்தாலேயே நிறையட்டும். பிற கருத்துகள் அனைத்தையும் அடியோடு விட்டுவிடுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இது யார் சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், நீங்க தானே மிஸ் சொன்னீங்க. அந்த பொன்மொழியை சொன்னது நான் இல்ல, விவேகானந்தர். அவளாச்சும் அதாவது சொன்னால. சிரிக்காதீங்க. நேத்து ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி படிச்சுட்டு வர சொன்னனே, யார் படிச்சுட்டு வந்தது? மிஸ், நான் சொல்றேன் மிஸ். சொல்லு பார்க்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. ஆப்ரஹாம் லிங்கன் தன் அம்மாவை சிறு வயதில் இழந்தவர். அவர் வாழ்க்கையில ஒரு முறை அடிமைகள் என்னும் பெயரில் கற்பர்களை விற்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் கண்டார். அடிமைத்தனத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். பிறகு அமெரிக்கன் 16வது ஜனாதிபதி ஆனார். பின்பு அடிமைத்தனத்தை ஒழித்தார். பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டியே. மிஸ், இவர் செருப்பு கடையில தான் உட்காந்து படிப்பா. அவரும் செருப்பு தானே தச்சாரு, அதான் சொல்லிட்டா. பசங்களா, எல்லாரும் பிரியாக்கு கை தட்டுங்க. இன்னும் போடுங்க.
நம்ம ஆளுங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தப்போ திடீர்னு பைக்ல வந்து வேணும்னே மோதி இருக்கான். அவன் கால்ல போட்டிருந்த ஷூல ஏதோ வித்தியாசமா லைட் எரிஞ்சிருக்கு. நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா அதை என்னன்னு பாக்குறதுக்குள்ள எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த ஷூவை பிடிங்கிட்டு ஓடி இருக்கான். திடீர்னு எங்க இருந்தோ எவனோ இவனை சுட்டுட்டான். சுட்டவன் யாருன்னு தெரியல, இவன் யாருன்னு தெரியல. ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டேன். கிரிட்டிக்கலான பொசிஷன்லாம் தாண்டியாச்சு. பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆக 1 வீக் மேல ஆகும். அக்னி ஐபிஎஸ். பாப்பா, உன் பேர் என்ன? சொல்லுங்கண்ணா, என்னண்ணா வேணும்? பாப்பா, நாங்கெல்லாம் யார் தெரியுதா? ஓ, நீங்க தான் இந்த 3 idiots-ஆ? வாய் பாத்தியா அதுக்கு? சரி சரி, இந்த ஷூ தச்சு கொடு. கடையாண்ட வந்து போதில பிரச்சனை பண்றது யாருமா இவரு? இந்த மாலோட வாட்ச்மேனா? இது எங்க அப்பா, இந்த கடையோட ஓனர். ஏன் லைன்ல வர மாட்டீங்களோ? இவ டாஸ்மார்க் ஓனர். பச்சை டோக்கன் எடுத்து லைன்ல வராங்க. முதல்ல வந்து கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. ஏய், என்ன குழந்தை தொழிலாளி வச்சு சாப்பிட்டுக்கிறியா? சைல்ட் லேபர் கேஸ்ல உள்ளத்துக்கு போட்டுருவேன். நீங்க கூட தான் குழந்தைக்கு மீச ஒட்டி வேலை வாங்குறீங்க. ஏய் பாப்பா, அவனுக்கு மீச ஓட்டுனது இதுக்கு எப்படி தெரியும்? நானா குழந்தை தொழிலாளி இல்ல, குழந்தை முதலாளி. என்ன மாவேன்மா? பாத்தியா தல, போலீஸ்கார அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. டேய், நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளே அசிங்கப்படுத்த கூடாது. கம்னர் சீக்கிரம் பாப்பா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நச்சு கொடு. பெரிய வால்வோக்கார வாட்டர் வாஷ் குத்துட்டு வெயிட் பண்ணுகிறாரு. டா, இந்த பிஞ்ச செருப்பெடுத்து உன் பின்மேல வச்சிட்டு நீயே நடந்து போடா. படா. யாரா அவனுங்க? அண்ணனே துவைக்க போட்ட போலீஸ்காரன் ட்ரெஸ் 3D போட்டு வந்து கெத்து காமிச்சிருக்காரு. யாரை வெயிட் பண்ண வைக்கிற? ஏய் போடா. அண்ணா பேசுங்கண்ணே. நீ ஷூ கொடுத்தல. இந்தா, இந்த பொக்கிஷத்தை அந்த பாப்பா கிட்ட கொடு. ஆமா. என் அனுபவத்துல இது மாதிரி ஷூவை பார்த்ததே இல்ல. இன்னும் உன் அனுபவம் ஒரு 20 வருஷம் இருக்குமா? ஏ பாப்பா, இது அண்ணனோட சென்டிமெண்டான ஷூ. சீக்கிரம் தச்சு கொடு. கருடா 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 கருடா. இந்த ஷூவை தச்சு கொடுக்க எனக்கு பயமா இருக்கு. என்ன குருவி தானே பறந்தது? இவன மாதிரி பெருச்சாலே இருந்தது. எவ்வளவு ஆகும் சொல்லுமா? கூகுள் பே பண்ணிடுறேன். ஒரு 300 ரூபாய். ஏமா, நான் ஒண்ணு இந்த கடையோட ரேட்டை கேட்கல. அண்ணனே இந்த ஷூவை கொடுங்க குப்பத்தூர்ல இருந்து கையை விட்டு வந்து போட்டுங்கிறாரு. அதுக்கு உள்ள ரேட்டா? அதுக்கு நாங்க புது ஷூவே வாங்கிக்குவோம். ஏய், அண்ணனுக்கு புதுசா வாங்கிக்கிறாரு. வாயை கொடுத்து எல்லாரும் அடிதான் வாங்கிக்கிறாரு. அண்ணா, அந்த இத்து போன ஷூ தூக்கி போட்டு வாண்ணா. காதுல டேப் வச்சு காமெடி பண்றவங்க இப்படிதான் பேசுவீங்க. எதுடா இத்து போன ஷூ? எங்க போனாலும் சென்டிமெண்ட் அந்த ஷூவை போட்டு போனா ஒர்க்கு குத்துருவாங்க தெரியுமா? அப்படின்னா வேலை குத்தாரு. தேங்காய் பத்த வாங்க தான் அனுப்பிச்சாரு. தபர்ரா, ரவுடின்னா தேங்காய் பத்தியும் வாங்கணும், வாயிலையும் வயிற்றுலையும் பிளேட்லையும் பெத்த வாங்கணும். நிறைய பிளேட் வாங்கிருப்பாங்களுக்கு வாய்ப்புலாம். பிரிச்சு உள்ள போய் பார்க்க பாரியா? முடி நில்றா. இங்க பாரு பாப்பா, நான் நினைச்ச மாதிரி இந்த கிழிஞ்ச ஷூவை நீ நல்லா தச்சு கொடுத்துட்டனா கிழிஞ்சு போன உன் கடையை பக்காவா ஆல்ட்ரேஷன் பண்ணி தரேன், உங்க ஒப்பனோட சேர்த்து. அப்படியானே? உண்மையாவா? அதுக்குள்ள சிஜி பண்ணி பாத்துட்டியா? இந்த ஷூல பாமே தல நான் தச்சு குத்துறேன்னு. சரி, நான் 2 நாள் விட்டு வரேன். இந்த ஷூ என் உயிர் மாதிரி, சரியா? பக்காவா அழகா தச்சு குத்தணும். தச்சு வை. அந்த ஷூல என் கால் தவிர வேற யார் காலும் படக்கூடாது. பெரிய இந்த ஷூ. என்னாச்சு? அட பாவி, இவனுக்கு எவ்வளவு எறக்கல. ஏமா, ஒரு 2 நிமிஷம் பிளேட் கொடுமா. இவன் கால் தட்டிட்டு குடுக்குறான். குடுமா. எங்க அப்பானே இது தெரியாம செஞ்சுட்டாரு. விட்டுங்கனே. ஒப்பனாச்சன் பாக்குறேன். ஷூ மேல காலை வைக்கிறான் அவன். எறக்கல. காலத்துக்கு லுங்குல வர்றா. ஏமா, பாத்து தச்சு குத்துரு. என் உயிர்மா. ஷூ சேஃபா வரணும், உங்க அப்பா ஷேப்பே மாறணும். ஷூ தச்சு கொடுக்கட்டும், அதுல ஒன்னு அடிக்கிறேன். எறா வண்டிய. குறுக்கா பைய, குடிகார பைய. ஏய், எல்லாரும் நல்லா கவனிங்க. அடுத்த வாரம் டெஸ்ட் வருது. எல்லாரும் நல்லா படிக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் லீவு போட்டுட்டே தான் இருக்க. ஒழுங்கா படி. மிஸ் கம். சர்க்குலர் மிஸ். டேய், கவனம் இருடா. பசங்களா கவனமா கேளுங்க. நாளைக்கு அன்னையர் தினம். எல்லாரும் அவங்கவுங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும்.
மிஸ் நாளைக்கு கலர் ட்ரெஸ் யூனிஃபார்மா மிஸ்? எல்லாருமே யூனிஃபார்ம்ல தான் வரணும். மிஸ் அப்ப அம்மாங்களும் யூனிஃபார்ம் போட்டு வரணுமா மிஸ்? டேய் வாயை பாத்தியா?